இன்னைக்கு இருக்க காலகட்டத்திலங்க எல்லாருமே ஏடிஎம் கார்டு வச்சிருக்காங்க. இந்த ஏடிஎம் கார்டு வச்சிருக்க எல்லாருக்குமே ஏடிஎம்ல என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்கு, அது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% மேல பாதி விஷயம் அவங்களுக்கு தெரியாதுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாவே ஏடிஎம் எதுக்கு போறோம், ஏடிஎம் கார்டு போடுறோம், கேஷ் எடுக்கிறோம், ஸோ இதுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஆனா அதுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஸோ இதுல என்னென்ன அதர் சர்வீசஸ் இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல சொல்ல போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப். வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். ஏடிஎம் கார்டுன்றதுங்க இன்னைக்கு எல்லாரோட பர்ஸ்லயும் இருக்கிற ஒரு கார்டுங்க. விசிட்டிங் கார்டு இருக்குதோ இல்லையோ எல்லாருக்கிட்டையும் கம்பல்சரி இந்த ஏடிஎம் கார்டு இருக்கும். ஸோ இந்த ஏடிஎம் கார்டுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றது ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஏடிஎம் கார்டு இருக்கு, நம்ம ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ஷாப்பிங் போறோம் அப்படின்னா அந்த கார்டை வச்சு நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஏடிஎம் கார்டை வச்சுட்டு இன்கேஸ் நம்ம பாக்கெட்ல போயிட்டு நம்ம போறோம், ஸோ எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம இப்ப இருக்கிற யூபிஐ பிளாட்ஃபார்மை வச்சு ஸ்கேன் பண்ணியும் பேமெண்ட் பண்ணிடலாம். சரிங்க, ஏடிஎம் கார்டை வச்சுட்டு இவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா அந்த ஒரு ஏடிஎம் மெஷின் இருக்கு. இந்த ஏடிஎம் மெஷினுக்கும் இந்த ஏடிஎம் கார்டு வச்சு நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு சொல்றோங்க. முதல் விஷயம், எல்லாருக்கும் தெரியும், ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம கேஷ் எடுக்கலாம். ஸோ ஏடிஎம் மிஷின்குள்ள போறோம், இந்த கார்டை யூஸ் பண்ணி கேஷை வித்ட்ரா பண்ணலாம். ரெண்டாவது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை வச்சுட்டுமே கேஷ் டெபாசிட் மெஷின்ல நம்ம கேஷ் டெபாசிட்டும் பண்ணலாம், இல்லை இந்த கார்டை வச்சுக்கிட்டும் நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணலாம். மூணாவது விஷயங்க, ஸோ இதுல நம்ம பேங்க்குக்கு போயிட்டு பண்ற சர்வீசஸ்லாம் ஏடிஎம்லயே வச்சிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, செக் புக் ரெக்வஸ்ட் நம்ம ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கலாம். ஸோ இந்த செக் புக் ரெக்வஸ்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க கேஷ் வித்ட்ராலுக்கு எப்படி நீங்க இந்த கார்டை போடுறீங்களோ அதே மாதிரி இந்த கார்டை போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் பின் நம்பர் போயிட்டு உள்ள போயிடுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பேங்க்லயும் ஒரு மாதிரி வேர்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதர் சர்வீசஸ், வேற ஏதாவது மோர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா நீங்க இந்த அதர் சர்வீசஸையோ இல்ல மோர் ஆப்ஷன்ஸையோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல செக் புக் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த செக் புக் ரெக்வஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செக் புக் ரெக்வஸ்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் அதுல ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 7 டேஸ்க்குள்ளார உங்களோட அட்ரஸ்க்கு, ரிஜிஸ்டர்டு அட்ரஸுக்கு உங்க வீட்டுக்கே அந்த செக் புக் வந்துடும். ஸோ இதுக்காக நம்ம பேங்க்ல போயிட்டு நின்று ரெக்வஸ்ட் ஃபார்ம் கொடுத்து அது ப்ராசஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியாம மண்டையை போட்டு குழப்புறது இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இன்ஸ்டன்டா ஒரு 30 செகண்ட்ல முடிகிற வேலை. ஸோ இனிமே உங்களுக்கு நீங்க செக் புக் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னா இந்த ஆப்ஷனையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க.